வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அலச போறோம். ஆமா. உங்க கையிலயும் இப்போ அந்த குறிப்புகள் இருக்கு. திருக்குறள் ஞானமும் ஓஷோ விளக்கமும் புத்தகத்திலிருந்து சில பகுதிகள். சரி. நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட திருக்குறளை எடுத்துக்க போறோம். அதோட பொதுவான அர்த்தம் என்ன, அப்புறம் ஓஷோவோட பார்வை அது எப்படி முற்றிலும் வேற மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போலாம். அந்த திருக்குறள் இதுதான்: மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஆமா. இதோட நேரடி பொருள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அதாவது தாமரை மலர் மேல இருக்கிற இறைவனோட சிறந்த அடிகளை சேர்ந்தவங்க அவங்க பூமியில ரொம்ப காலம் வாழ்வாங்க அப்படின்னு. சரி, மரபு ரீதியான பொருள் அதுதான். ஆமா. ஆனா ஓஷோ இத அப்படி பார்க்கல. அவர் இத ஒரு உள்நிலை அனுபவமா மாத்திடுறார் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஓஷோக்கு இந்த மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறது வெளியிருக்கிற ஏதோ ஒரு கடவுளோ இல்ல தாமரையோ இல்ல. ஓ, அப்படியா? ஆமாம். அது உங்க இதயத்துக்குள்ள உங்க ஆழமான மௌனத்துல ஒரு ஒளி மாதிரி மலர்றது. ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்றாரு. இதயத்துக்குள்ளையா? ஆமாம். அவர் சொல்ற மாதிரி இறைவன் மேல சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இல்ல, அவன் உங்க இதய தாமரைக்குள்ள காத்திருக்கிறான் அப்படிங்கிறாரு. வெளியில தேடாதீங்கன்னு அர்த்தம். இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம். சரி, அப்போ அந்த இதயத்தாமரையில் இருக்கிற இறைவனோட மானடி சேருவது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார் ஓஷோ? இது சும்மா பக்தி மாதிரி சரணடைறதா? இல்ல, அதுக்கும் மேல போகுத ஒரு பார்வை. அடிய சேருவதுன்னா நீங்க அந்த இறைநிலையில முழுசா கரைஞ்சு போறது. கரைஞ்சு போறதா? ஆமாம். நான்கிற அந்த உணர்வே இல்லாம போயிடுது. அது மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இது மரணம், துன்பம், ஏன் காலம், இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை, ஒரு தூய இப்பொழுது அப்படின்னு சொல்லலாம். சரி சரி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பக்தியை விட அந்த நாங்கிற சுயத்தை முழுசா இழக்கிறதுக்கு ஓஷோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். தன்னையே இழந்து அந்த நிலையில கரையிறது. சரி, அப்போ அப்படி கரைஞ்சிட்டா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசு நிலமிசை நீடு வாழ்வார், பூமி மேல நீண்ட காலம் வாழ்றது. இதை எப்படி ஓஷோ பாக்குறார்? இது நிச்சயம் வயசாகி ரொம்ப நாள் உடம்போட இருக்கிறது இல்லதானே? கண்டிப்பா இல்ல. அது கிடையவே கிடையாது ஓஷோவை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன அது? இது நித்தியத்துல வேரூன்றி வாழ்ற ஒரு நிலை, காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இருப்பு. ஓஹோ. உங்க உடல் வேணும்னா பூமியில இருக்கலாம், ஆனா உங்க உணர்வு நிலை அது காலத்தை கடந்து நிக்கும், நித்தியத்துல நிலைச்ச மாதிரி. சரி. அவர் சொல்ற மாதிரி நித்தியத்துல நிலைத்தவன் பூமியில நடந்தாலும் அவன் சொர்க்கத்துலதான் நடக்கிறான். புரியுது. அவங்க வாழ்றாங்க, ஆனா மரணம் அவங்கள பாதிக்காது. அவங்க பேசுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அசவே இல்லாத அமைதி இருக்கு. ஆக இது வாழ்வுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்துது பாருங்க. ஆக இங்க ஒரு பெரிய வேறுபாடு தெரியுது. மரபு பொருள் ஒரு வெளி இறைவனை பத்தி அவரோட அருளால நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்லுது. ஆமா. ஆனா ஓஷோவோட விளக்கமும் சுயத்தை இழந்து காலத்தை வென்று அந்த நித்தியத்தன்மையில நிலை பெறுவதுதான் உண்மையான நீடு வாழ்வுன்னு சொல்லுது. இது வாழ்க்கையோட நோக்கத்தையே ஒரு மாதிரி கேள்வி கேக்குது இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் இதோட மைய புள்ளியே. ஓஷோ கடைசியா சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னது? இந்த மானரடி அப்படிங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு இடம் இல்ல, அது ஒரு நிலை, ஒரு மௌனமான நிலை. ஒரு நிலை. சரி. அங்க நீங்க இல்லாம போயிடுறீங்க, அது மட்டும்தான் இருக்கு. அந்த நிலையை அடைஞ்சவங்க தான் உண்மையிலே இந்த பூமியில வாழ்றாங்கன்னு சொல்றாரு. அப்போ மத்தவங்க எல்லாம் அவர் பார்வையில வாழ்க்கைய ஏதோ செம்மையாட்டு கூட்டம் மாதிரி ஓடி ஓடி கடந்து கடைசியில இறந்து போறதுதான்னு நம்புறாங்க. ஓ, இது கொஞ்சம். ஆமா, இது வாழ்க்கை, வெற்றி, ஆன்மீகம் பத்தி நம்ம பொதுவா வச்சிருக்கிற எண்ணங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ சுருக்கமா சொன்னா, ஓஷோ பார்வையில வாழ்க்கைங்கிறது வெறும் வருஷங்களை கூட்டுற கணக்கு இல்ல, அது ஒரு ஆழமான உள்நிலை அனுபவம். கரெக்ட். இந்த பார்வையோட உண்மையா வாழ்றது அப்படின்னா உங்களுக்கு என்னவா தோணுது? இது அர்த்தம் தேடுறத பத்தியோ இல்ல நீண்ட ஆயுள் பத்தியோ இங்க தேடல ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனைக்கான தொடக்கமா இருக்கலாம்.